ஓம் ஹ்ரீம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனுப்யச்ச ராகுவே கேதுவே நமக. என் அன்பு துலாம் ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய 4 அற்புதமான கிரக சேர்க்கைகள், அதன் மூலயமா கிடைக்கக்கூடிய 4 ராஜயோகங்கள், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்டா இந்த உலகத்தில் பிறந்தோம், ஏன் நம்மளை கடவுள் படைத்தான், வாழலாமா சாவலாமா அப்படிங்கிற நிலைமையில் இருக்கக்கூடிய என் அன்பு நண்பர்களின் தோழிகளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் இந்த கிரக அமைப்பு. சாதாரண கிரக அமைப்பில் 4 ராஜயோகங்களை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பு. எவ்வளவு ஏழ்மையான நிலையில் நீங்கள் இருந்தாலும் உங்களை கோபுரத்தில் கொண்டு உட்கார வைக்கக்கூடிய யோகங்கள் தான் இந்த யோகம். அதனால் நம்பிக்கையோட கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி என்ன கிரக அமைப்பு மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபத்திற்கு பயிற்சி ஆகிறார். மிக முக்கியமான கிரகம். அதுபோல மேஷராசிக்கு புதன் பயிற்சி. அடுத்தது சூரிய பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு மாறுகிறார். அதுபோல ரிஷபத்திற்கு சுக்கிரன் பயிற்சியாகி ஆட்சி அதிபதியாக சஞ்சரிக்க இருக்கிறார். அப்போ இந்த கிரகங்களுடைய பயிற்சி அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்க போகிறது. அடுத்த 90 நாளில் பல மங்கள யோகங்கள் உருவாகி உங்களை திக்குமுக்காட வைக்க போகுது அப்படின்னா நிதர்சனமான உண்மை. இந்த கிரக அமைப்புங்கிறது இந்த மாதத்தில் மட்டும்தான் இருக்கும். குரு பயிற்சியை தவிர மற்றதெல்லாம் மாதத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடிய கிரக அமைப்புகள். ஆனால் இதனுடைய பாதிப்பும் பலனும் 90 நாட்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கிறத பொறுத்து இருக்குது. இந்த மாதத்தில் குரு பகவான் ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நிலையில் அங்கு சந்திரனும் சேர்ந்து ஒரு யோகத்தை கொடுக்க போகிறார், ராஜயோகத்தை. என்ன ராஜயோகம்? கஜகேசரி ராஜயோகம். அதை உருவாக்குகிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் தன் சொந்த ராசியான கும்பராசியில் சஞ்சரித்து சசயோகம் இந்த ராஜயோகத்தை உருவாக்குகிறார். அடுத்தது மேஷ ராசியில் சூரியன் சுக்கிரன் சஞ்சாரத்தால் சுக்கிர ஆதித்ய ராஜயோகம் இதை உருவாக்குகிறார். 4வது ரிஷபராசியில் சந்திரன் உச்சமடைவதால் சசியோகம் அப்படிங்கிற ராஜயோகம் உருவாகிறது. இப்படி 4 ராஜயோகங்களால் அதிர்ஷ்டத்துக்கு மேல் அதிர்ஷ்டம், சந்தோஷத்துக்கு மேல் சந்தோஷம், இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே அப்படிங்கிற மனநிலைக்கு உங்கள் வாழ்க்கையை கொண்டு போகக்கூடிய வல்லமை இந்த 4 கிரக சேர்க்கைகளுக்கும் உண்டு, 4 யோகங்களுக்கும் உண்டு. பொதுவாகவே ஒரு கிரகத்துடைய சூட்சமத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். மிக முக்கியமானது. ஒரு கிரகம் உச்சம் பெற்றால் 100% பலன் கிடைக்கும், நீச்சம் பெற்றால் 0 பலன்தான் கிடைக்கும் அப்படிங்கிறது ஜோதிட விதி. எப்போதுமே விதி அப்படிங்கிறது ஒன்று இருந்தால் விதி விலக்கு அப்படிங்கிறது ஒன்று உண்டு. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை, ஆசைப்பட்டது நடக்கலை, உழைச்சாலும் கஷ்டப்பட்டாலும் கிடைக்கல, எதை நோக்கி போகுதுன்னே தெரியல இப்படின்னு வருத்தப்படுற என் அன்பு உள்ளங்களுக்கு, அது நண்பர்களோ தோழிகளோ பிள்ளைகளோ பெரியோர்களோ, அவர்களுக்கு ஒரு சூட்சமத்தை சொல்லுகிறேன். எதுவுமே நடக்கலை அப்படின்னு நம்ம தான் சொல்லிகிட்டு இருக்கலாம். ஆனால் அத்தனையும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. என்னெல்லாம் இறைவன் எழுதி வைத்தானோ, நாம் பிறக்கும்போது என்னெல்லாம் எழுதப்பட்டதோ தலைவிதி, அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். அது நடக்கலை அப்படின்னா நாம் உயிரோடு இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். எதுவாக இருந்தாலும் நடந்து கொண்டு இருக்கிறது. அது ஏன் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும். இன்னொன்று கூட சொல்கிறாங்க நண்பர்கள், நான் இறந்து போகலான்னு இருக்கேன், செத்துடலான்னு இருக்கேன், வாழறதா சாவறதானே தெரியல, சாவு ஒன்று தான் பாக்கி அப்படின்னு பல கமெண்ட்ஸை நம்ம பார்க்குறோம். நண்பா தோழியே, உங்களால் முடியாது. நீங்கள் நினச்சா கூட உங்களால் நிம்மதியாக சாக முடியாது. உங்கள் இஷ்டத்துக்கு வர வச்சிட முடியுமா? நீங்களே செத்துட முடியுமா? எழுதி வைத்து விட்டான். நீங்கள் எப்போ பிறக்கணும், எப்படி வாழணும், எப்போ இன்பங்களை அனுபவிக்கணும், எப்போ துன்பங்களை அனுபவிக்கணும், எப்போ சாகணும் அப்படிங்கிறத இறைவன் எழுதி வைத்து விட்டான். உங்களால் முடியவே முடியாது. அதனால் இந்த விதிவிலக்கு எங்கே வருது அப்படின்னா, தலையில் எழுதி வைத்தது விதி. அந்த விதியையே மாற்றக்கூடிய வலிமை நம்முடைய எண்ணங்களுக்கும் உழைப்புக்கும் ஆன்மீக பலத்துக்கும் உண்டு. அதனால தான் இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயத்த, சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயத்த கூட பல பேர் நம்புறதில்ல. எத்தனை ராஜயோகம் தானே, எங்களுக்கு என்ன ஆக போகுது? இங்கே நான் என்ன சொல்கிறேன், இந்த விதிவிலக்குங்கிற விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கிங்க. எவ்வளவு பெரிய விதியாக இருந்தாலும் இதை நம்மளால் மதியால் வென்று விடலாம் அப்படிங்கிற விதிவிலக்கு இறைவனே கொடுத்திருக்கிறார். அப்போ நீச்சம் பெற்ற கிரகம் நீசப்பங்கம் பெறும்போது மிக வலுவான
நிலையை அடைந்து அபரிதமான ராஜயோக பலனை கொடுத்துவிடும். அப்போ வாழ்க்கையில் சிரமப்பட்டு கொண்டிருக்கும் ஒருவருக்கு இப்படிதான் திடீர் ராஜயோகம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் செல்வங்கள் சேர்ந்து அதன் மூலியமா கோடீஸ்வரராகி விடுறதை நீங்க கண்ணால பார்ப்பீங்க, நேரா பார்த்துருப்பீங்க. கோடீஸ்வர குடும்பத்தில் வாரிசாக பிறந்து கடைசி வரைக்கும் கோடீஸ்வரராக வாழும் யோகம் எல்லாருக்குமே அமைஞ்சிராது. அதுவும் நேர்மையா சம்பாதிக்கிற கோடீஸ்வரர்கள் வீட்டு குடும்பத்தில் பிறக்கணும் அப்படின்னா நம்ம பல ஜென்மத்தில் புண்ணியங்கள் செய்திருக்க வேண்டும், பல தான தர்மங்கள் செய்திருக்க வேண்டும், வாழ்க்கையில் நேர்மையாக வாழ்ந்திருக்கணும். அப்போ தான் இதுபோல் கோடீஸ்வரர்கள் வீட்டு குடும்பத்தில் நம்ம பிறக்க முடியும். அதுபோல் 4ஆம் அதிபதி செவ்வாய், 9ஆம் 10ஆம் அதிபதிகள் பலம் பெற்ற ஜாதகர் கோடீஸ்வர குடும்பத்தில் பிறந்திருப்பார். இந்த மாதிரி ஜாதகம் இருந்தால் அவர் கோடீஸ்வரர்கள் வீட்டு குடும்பத்தில் தான் பிறந்தாகணும். ஆனால் நமக்கு அந்த யோகம் இருக்கிறதா? போன ஜென்மத்தில் நம்ம என்ன ஆட்டம் ஆடினமோ, யாரை கஷ்டப்படுத்தினமோ, யாருடைய சாபத்தெல்லாம் நம்ம வாங்கினமோ, நம்முடைய துன்பங்களும் துரோகங்களும் பாவங்களும் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய முன்னோர்கள் சேர்த்து வைத்த பாவங்கள் இதை ஒரு பக்கம் நம்ம சுமந்தாகணும். அதனால் 4ஆம் அதிபதி செவ்வாய், 9, 10ஆம் அதிபதிகள் பலம் பெற்ற ஜாதகர் கோடீஸ்வர வீட்டு குடும்பத்தில் பிறந்தாலும் முன்னோர்களுடைய செல்வமும் செல்வாக்கும் மிக்கவர்களாக இருப்பார்கள். அதுக்கு தான் இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வாழ்ந்தோமோ அதை நினச்சி வருத்தப்படுறதை விட அந்த பாவங்களை சுமந்து கொண்டிருக்கும் இப்போது நாம் மெல்ல மெல்ல முடிப்போம், அந்த பாவங்களை எல்லாம் கழிப்போம், கஷ்டங்கள் வரட்டும், அந்த கர்ம வினைகளை நம்ம தீர்ப்போம். இந்த பிறவியில் முடிஞ்ச வரைக்கும் கர்ம வினைகளை தீர்த்து கர்மயோகத்தை பெறுவோம். முடியல அப்படின்னா அடுத்த பிறவியிலாவது நம்ம நிம்மதியோட செல்வங்களோட கோடீஸ்வரர்கள் வீட்டு குடும்பத்தில் பிறக்கணும், இல்லைனா கோடீஸ்வரராகவாவது நம்ம வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு குறிக்கோளோட இந்த பிறவியை நம்ம கடக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். இது விதி. அப்போ நம்ம என்ன நினச்சாலும் நாம் நினச்சது நடக்கலைன்னா தான் நம்ம எதுவுமே நடக்கலை வாழ்க்கையில் அப்படின்னு புலம்புவோம். விதிப்படி தலையெழுத்துப்படி நடந்து கொண்டிருக்கிறது, நாமெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அன்றே எழுதப்பட்டு விட்டது, அவ்வளோதான். ஆனால் நம்மளை மாதிரி ஏழைகளுக்கு இந்த பிரபஞ்ச காவலன் என்னப்பன் ஈசனும் பல யோகங்கள் மூலியமாக, அதாவது 250 வகையான யோகங்கள் மூலியமாக கோடீஸ்வரனாக்கும் வாய்ப்பை கொடுக்கிறான். இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்குங்க. கோடீஸ்வரர் வீட்டு குடும்பத்தில் பிறக்கணும் அப்படிங்கிறது தான் இல்லை, நம்ம விதி எப்படி இருந்தாலும் அந்த விதி விலக்காக நமக்கான வாய்ப்பையும் யோகங்களாக கொடுக்கிறார் சிவபெருமான் அல்லது பிரபஞ்சம் அல்லது நீங்கள் நினைக்கிற ஏதோ ஒரு சக்தி. 250 வகையான யோகங்களை நம்ம வாழ்க்கையில் கொடுக்கிறார். குறைந்தபட்சம் நாம் பிறக்கிறதுலேருந்து இறக்கிற வரைக்கும் ஒரு 45-50 யோகங்களை நம்ம அடைவோம். யோகங்கள் அப்படின்னா வாய்ப்புகள், அதிர்ஷ்ட யோகங்கள், கோல்சார அடிப்படையில் இந்த கிரகங்கள் மாறிக்கிட்டே இருக்குல்ல, அதன் அடிப்படையில் நமக்கு யோகங்கள் வரும். அந்த யோகத்தை பயன்படுத்தி, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி, அதற்கான உழைப்பையும் முயற்சியையும் ஆன்மீக பலத்தோடு நம்ம செயல்பட ஆரம்பித்தோம் அப்படின்னா அத்தனை யோகங்களையும் நம்ம பயன்படுத்திக்க முடியும். அதனால் நீ எப்படி வேணாலும் பிறந்துட்டு போ, வாழ்ந்துட்டு போ அப்படின்னு இறைவன் விடாமல் 250 வகையான யோகங்களை கொடுத்து நம்ம கோடீஸ்வரராகணும் அப்படிங்கிற வாய்ப்பையும் கொடுக்கிறான் எனப்பன் ஈசன். அதனால் லக்னாதிபதி ராசியாதிபதிகளுடைய தசை நடக்கும்போது ஒரு ஜாதகருடைய வாழ்க்கையில் அதிரடி மாற்றங்கள் ஏற்படும். திடீர் வளர்ச்சி, பணம், புகழ், செல்வாக்கு, பிறவியிலிருந்து இருக்கிற நோய் இதெல்லாம் கூட ஒரு சில வாரங்களில் சரியாயிடும். இப்படி இருக்கிற விதியில் எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, யோகம் இல்லை, கொடுத்து வைக்கல அப்படின்னு நம்ம புலம்பிக்கிட்டு இருக்கோம். திடீர் அதிர்ஷ்டம் சாதாரண மட்டத்தில் அடிமை தொழில் செய்து கொண்டு இருந்தாலும், கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாலும், ஆனால் எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, யோகம் இல்லை, கொடுத்து வைக்கல அப்படின்னு புலம்புறோம். இந்த பிரபஞ்ச விதியை நம்ம புரிஞ்சிக்கிறதில்ல. இதை புரிந்து கொண்டவர்கள் கோடீஸ்வரர்கள், அவ்வளோதான். எத்தனை ஏழைகளாக இருந்தாலும், அடிமை தொழிலே செஞ்சுக்கிட்டு இருந்தாலும், வாழறதுக்கு கூட வழி இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும், இந்த திடீர் அதிர்ஷ்டம் சுகபோக வாழ்க்கையை இந்த ஜென்மத்திலேயே கொடுத்துவிடும். அதனால் சமூகத்தில் உச்சநிலை, புகழ், கோடீஸ்வர யோகம் இதெல்லாம் பல வகையில் பல யோகங்கள் வழியாக நமக்கு கொடுக்கிறான் இறைவன். எப்படிலாம் அப்படின்னா, திடீர்னு நாம் செய்கிற தொழிலில் அதிர்ஷ்டங்கள், திடீர்னு லாட்ரி சீட்டு மூலியமாக யோகம். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் லாட்ரி சீட்டு இல்லைனாலும் பக்கத்து நாடுகளிலோ பக்கத்து மாநிலங்களிலோ இருக்குது. ஏன்னா எத்தனையோ பேர் ஊரை விட்டு ஓடி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி லாட்ரி சீட்டுகள் மூலயமா யோகத்தை கொடுத்து திக்குமுக்காட வைக்கக்கூடிய பவர் இந்த கிரகத்துக்கு உண்டு. தகுதிக்கு மீறிய வாழ்க்கை தந்து அதை அனுபவிக்கும் யோகத்தையும் தந்து விடுகிறது, பரம ஏழையாக இருந்தாலும். இப்படி பல விஷயங்களை சொல்லலாம். வேலையில் அதிர்ஷ்டம்,
ஏன்னா நிறைய பேர் அதிர்ஷ்டம் அடிக்கிறத பார்க்குறீங்க. திடீர்னு நாசாவில் வேலை, கூகுள் நிறுவனத்தில் வேலை, இப்படி திடீர்னு அதிர்ஷ்டம் வந்து சாதாரண ஏழ்மை நிலையில் இருக்கிற மனிதர்களை மிகப்பெரிய யோகத்தை கொடுத்து திக்கு முக்காட வைக்கக்கூடிய பவர் இந்த கிரகங்களுக்கு உண்டு. இவ்வளோ நேரம் நம்ம பொதுவாக பேசிகிட்டு இருப்போம், ஆனால் இது எத்தனை பேருக்கு புரிஞ்சுது அப்படின்னு தெரியாது. புரிஞ்சாலும் புரியலனாலும் இதுதான் உண்மை. இப்போ துலாம் ராசி நண்பர்கள், அதாவது சித்திரை 3, 4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாகம் 1, 2, 3 பாதங்களும் நம்ம துலாம் ராசியில் அடங்குது. கிரகநிலையை பொறுத்த வரைக்கும் பஞ்சமஸ்தானத்தில் சனி, ரணருண ரோகஸ்தானத்தில் புதன், ராகு, செவ்வாய், களத்திர ஸ்தானத்தில் சூரியன், குரு, சுக்கிரன், அயன சயனபோக ஸ்தானத்தில் கேது, இப்படி கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரக அமைப்புகள் இந்த யோகங்களை எப்படி கொண்டு வருகிறது? துலாம் ராசி அப்படின்னாலே கைராசி மிக்கவர்கள். உங்கள் குடும்பத்திலையும் சரி, நண்பர்கள் வட்டாரத்திலையும் சரி, உறவினர்கள் வட்டாரத்திலையும் சரி, உங்கள் கையால் ஏதாவது செஞ்சாங்க அப்படின்னா அது வெற்றி தான். அந்த அளவுக்கு துலாம் ராசி அப்படின்னாலே கைராசி மிக்க ராசி. கடமை தவற மாட்டீங்க, இரக்க சுபாவம் அதிகம், அதுபோல் கோபம், ஆத்திரம் இதுவும் உண்டு. அரக்க சுபாவமும் அதிகம். இரக்க சுபாவமும் அரக்க சுபாவமும், அதாவது அன்பும் கோபமும் எப்படி ஒரு இடத்துல இருந்தால் இருக்குமோ அதுபோல் என் அன்பு துலாம் ராசி நண்பர்களுடைய மனோபாவம் இருக்கும். மற்றவங்களை எடை போடுறதுல வல்லவர்கள், குசேலரும் குபேரராகக்கூடிய வாய்ப்பை வழங்கக்கூடிய ராசி தான் இந்த ராசி. நீங்கள் எவ்வளவு ஏழையாக இருந்தாலும், எவ்வளவு ஏழையாக பிறந்திருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் சுகபோக வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள். இங்கே என்னென்னா, இந்த உலகத்தை புரிஞ்சுக்கணும். எது சந்தோஷம், எதனால் துன்பம், எதனால் இன்பங்கள் வருது, எதனால் கஷ்டங்கள் வருது, எப்படி முன்னேறினாங்க வாழ்க்கையில் எல்லாரும், எப்படி ஜெயிக்கிறாங்க, எப்படி பெரிய தொழில் செய்கிறாங்க, எப்படி பெரிய பெரிய வேலையில் அமர்றாங்க, இந்த உலகத்தையும் இந்த வாழ்க்கை பாடங்களையும் கற்றுக்கொள்வது மிக மிக அவசியம். அப்போ கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த காலகட்டமாக இருந்தாலும் சரி மிக உயரத்திற்கு செல்வது உறுதி. துலாம் ராசி அப்படின்னாலே அதான், குடிசை வீட்டில் பிறந்திருந்தாலும் வாழ்கிற வாழ்க்கையில் கோட்டைக்கு போகாமல் உங்கள் வாழ்க்கை முடியாது. சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசி. வாழும் காலத்தில் எந்த காலமாக இருந்தாலும் சரி. கோபம் உங்களுடைய உடன்பிறப்பு. இதுதான் உங்களுக்கு ப்ளஸ்ஸும் மைனஸாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு. கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா மனுஷங்களில் மாணிக்கத்தை பார்க்க முடியுமா? அது நீங்கள் தான். அந்த கேள்விக்கு பதில் நீங்கள் தான். கோபத்தை மட்டும் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா வசீகரமும், எல்லா பண்பும், எல்லா குணமும், எல்லா பவரும் உங்கள்கிட்ட வந்துடும். அந்த வசீகர பார்வை, கவர்ச்சி, முகத்தோற்றம், சமூகத்தில் தனி அந்தஸ்து, இது எல்லாமே உங்களுக்கு கிடைத்துவிடும். கோபம் மட்டும்தான் உங்களுக்கு உடன்பிறப்பு, எதிரி, நண்பர்கள், துரோகி, இப்படி கோபம் மிக மிக முக்கியமான இடத்தை பிடிக்கும். அதுபோல் மற்றவங்க தொழில் தொடங்கினாங்க அப்படின்னா உங்களை கூப்பிட்டாங்கன்னா போயிடுங்க. ஏன்னா உங்களால் ஒருவருடைய வாழ்க்கை பிரகாசமாக அமையும் என்றால் அது ஒரு புண்ணியம் தானே உங்களுக்கும். கண்டிப்பாக கைராசி மிக்கவர்கள், நான் சொன்னது மாதிரி யார் கூப்பிட்டாலும் போங்க. பெண்களாக இருந்தால் விடாதீங்க, குத்து விளக்கு ஏற்றி வைங்க. எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கணக்கு பண்ணி தொழில் செஞ்சீங்க, வியாபாரம் செஞ்சீங்க, வேலை செஞ்சீங்க அப்படின்னா அந்த தொழிலையும் வேலையிலையும் வியாபாரத்துலேயும் லாபம்தான். அதுபோல் தொழிலை உங்கள் பேரில் செய்யாதீங்க. மனைவி பேரிலோ, மக்கள் பேரிலோ, அதாவது உங்கள் மகன், மகள், இவர்களுடைய பேரிலோ நீங்கள் தொழில் செய்யும்போது மகத்தான வெற்றியை, பலன்களை உங்களால் அடைய முடியும். இதெல்லாம் பொது விஷயமாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கிரக அமைப்புகள் 7ஆம் வீடு மற்றும் 8ஆம் வீட்டில் சூரியனின் சஞ்சாரம் கொஞ்சம் சாதகம் இல்லாமல் தான் இருக்குது. ஆனால் சுக்கிரன் உங்களுடைய உறவுகளில் பலப்படுத்துவார். உங்களின் 6ஆம் வீட்டில் செவ்வாய் பலம் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுப்பார். குடும்பங்களில், உறவுகளில், சமூகத்தில், தொழிலில், வேலையில் அந்த பலத்தை, ஒரு பலம்னா உங்களை ஸ்ட்ராங்காக வச்சுப்பார். அதாவது கஷ்ட காலம் வரும்போது, பிரச்சனை காலம் வரும்போது, மீள முடியாத துன்பங்கள் வரும்போது, மனக்குழப்பங்கள் வரும்போது இந்த விஷயங்கள்லாம் செய்யுங்க. மனம் நிம்மதி அடையும், தெளிவு பிறக்கும், புது சிந்தனைகள் உருவாகும். என்ன செய்யணும் அப்படின்னா தியானம், ஆன்மீகம், பிடிச்ச கோயிலுக்கு போகிறது. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு திட்டமிட்டிருப்பீங்க, அது மாதிரியான கோவிலுக்கு போங்க. பயணங்களை மேற்கொள்ளுங்க, ஆன்மீக பயணம். அப்போல்லாம் ஒரு அமைதி பிறக்கும் பாருங்கள், புது உற்சாகமாக ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்த அடி இன்னும் சுறுசுறுப்பாக எடுத்து வைப்பீங்க. இது போன்ற காலகட்டங்களில் இந்த விஷயங்கள்லாம் செய்யுங்க. உங்கள் 6ஆம் வீட்டில் செவ்வாய் மற்றும் ராகு இணைஞ்சிருக்கிறது உங்களது ஆரோக்கியத்தை சிறப்பாக்கும். ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது சரி செய்ய வைக்கும். ஆனால் 12ஆம் வீட்டில் கேது இருக்கிறதுனால உணர்ச்சிகள் ரீதியாக எதுக்கெடுத்தாலும் கோபம் வரும், எதுக்கெடுத்தாலும் நியாயமாக
அப்படின்னு பொங்கும். அநியாயத்தை கண்டா கோபமாக வரும். தேவையில்லாத ஒருத்தர் சண்டை பிடிச்சான்னா போய் அரைஞ்சிருவீங்க. என்ன ஏதுன்னு கேட்க மாட்டீங்க. ஏன்டா இப்படி டிஸ்டர்ப் பண்ணுற, எல்லாருக்கும் ஏன் வேணும் இழுக்கிற, பெரும் தொல்லையாக இருக்கு உன்னால அப்படின்னு அடிச்சுட்டு தான் பேசுவீங்க. ஆனால் அதுவே உங்களுக்கு பிரச்சனையாகவும் முடியும். எப்படின்னா அந்த வடிவேலு சின்ன தளபதி பெரிய தளபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி வருமே, 2 பேரும் சண்டை பிடிச்சிட்டு இருப்பாங்க, போய் என்ன எதுனே கேட்காம அடிச்சிருவோம். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து வடிவேல் அடிப்பாங்களே, எங்கே வந்து யாரா தளபதி அப்படின்னு. அதுபோல் அநியாயத்தை கண்டா பொங்கி எழுவீங்க. எந்த இடம் எதுன்னு தெரியாது. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் குறைச்சிக்கிறது என் அன்பு துலாம் ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் நல்லது. என்னன்னா இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கணும், இது ஒரு விதி. ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதெல்லாம் எழுதப்பட்ட விதி, சும்மா நடக்கலை. அங்கே இறைவன் கேமரா வச்சுக்கிட்டு இருக்கான், எப்படி இயக்கிக்கிட்டு இருக்கான் அங்கே நடக்கிற பிரச்சனைகளை. ஆண்டவன் தான் சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறான், ரொம்ப ஆடிப்புட்டா வாழ்க்கையை தான் பூட்டி வைக்கிறான். ஏன்னா அந்த சாவி அங்கே இயக்கிட்டு இருக்கு, இங்கே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, கேமரா ஒரு பக்கம் படம் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. நீங்கள் அதில் போய் சூதானமாக சிக்கிக்காதீங்க. ஒவ்வொரு பிரச்சனைகளும் விதிப்படி நடக்குது. நம்முடைய ரோல் மாடல் என்ன? நம்ம குடும்பம், நம்ம தொழில், நம்ம வேலை, 4 பேருக்கு உதவிகள், எல்லா உயிரினங்கள்ட்டையும் அன்போட பண்போட பாசத்தோடு நடந்துக்கிட்டோம். இதுதான் நம்மளுடைய ரோல் மாடல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களை அசைக்க யாராலையும் முடியாது. எவ்வளோ பெரிய விதியாக இருந்தாலும் உங்களது மதியால் அதை சாதிப்பீங்க. அதுபோல் 12ஆம் வீட்டில் கேது இருக்கிறதுனால நான் சொன்ன மாதிரி கோபம், உணர்ச்சி இதெல்லாம் பொங்கும். உங்கள் 5ஆம் வீட்டில் இருக்கும் சனி பகவான் கொஞ்சம் பிரச்சனைகளை உருவாக்கி பாடத்தை கற்பிக்க முயற்சி செய்வார். இதில் உறவுகள்கிட்ட, கணவன் மனைவி உறவோ, குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள்ட்ட உறவோ, உறவினர்கள் உறவோ, கூட வேலை செய்கிறவங்கள்ட்ட இருக்கிற உறவுகளையோ, காதல், உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும், அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும், அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும், இப்படி உறவுகளை பீதி அடைய வைப்பார். அதாவது பிரச்சனைக்குள்ளாக மாற்றி விளையாட்டு காட்டுவார். நான் சொன்னது மாதிரியே இது ஒரு விதி. அமைதியோடு இருப்பது நமக்கு நல்லது, விலகி போயிட்டே இருங்க. இதெல்லாம் உங்களுடைய மனநிலையை பாதிக்கக்கூடியது. நான் இதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன், சிவன் இருக்கிறான், என் வேலையை நான் பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன் அப்படின்னு போகிறது நல்லது. உங்கள் 8வது வீட்டில் குரு பகவான் என்ன செய்ய போகிறார்? இவரும் 10ஆம் சோதனைகளை கொஞ்சம் கொடுப்பார். இங்கே பாருங்கள், பயமாக இருக்குல்ல, இன்னும் எல்லாருமே இப்படி பிரச்சனை கொடுக்குறாங்களே. கவலைப்படாதீங்க, வாழ்க்கையில் பிரச்சனைன்னு ஒன்று இருந்தால் நிம்மதியும் இருக்கும். ஏன்னா இரவும் பகல் மாறித்தானே வருது, 2ம் உண்டு. ஒரே நேரத்தில் கிரக அமைப்புகள் எல்லாமே கெட்டதாகவே நடக்காது. மற்ற கிரகங்கள் உங்களுக்கு நல்லது செய்யும், அதில் நீங்கள் தப்பிச்சிடலாம். அதனால் பதட்டப்படாதீங்க. பல விஷயங்களில் இந்த கிரக அமைப்புகள் பதட்டப்பட வைக்கும். நம்ம விதினா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பதட்டப்பட மாட்டீங்க. நீங்கள் எதை செஞ்சாலும் சிக்கல், தடை, இது போல் சில கால அமைப்புகள் இருக்குது. இந்த 90 நாளில் நீங்கள் எல்லாத்தையும் கவனித்து முயற்சி பண்ணீங்க அப்படின்னா சரியாயிடும். என்னதான் தடைகள், கஷ்டங்கள், சோதனை கட்டங்கள் வந்தாலும் கடைசியில் உங்களுக்குத்தான் அது சாதகமாக முடியும். அங்கே தான் இந்த யோகங்கள் வேலை செய்யும். உங்கள் வாழ்க்கையில் ஏமாற்றங்கள், தோல்விகள், நம்பிக்கையை நீங்கள் இதுவரைக்கும் இழந்திருந்தாலும் அதை எல்லாத்தையும் மறுபடியும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது இந்த காலகட்டத்தில் இருக்கிற கிரக அமைப்புகள். அதனால் இந்த சோதனை கட்டத்தை கடக்க நான் சொன்னது மாதிரி ஆன்மீக பலம், தியானம், யோகா, இப்படி போங்க. வாழ்க்கைனா இப்படி தான், இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இதை நம்ம அமைதியோடு, பொறுமையோடு, மன வலிமையோடு, நம்பிக்கையோடு கடப்போம் அப்படின்ட்டு போயிட்டே இருங்க. துலாம் ராசி நண்பர்களுக்கு புதன் உங்கள் 9 மற்றும் 12ஆம் வீட்டிற்கு அதிபதி புதன் பகவான் இப்போ உங்கள் 7வது வீட்டில் பயிற்சி ஆகி இருக்கிறார். இப்போ மேஷ ராசியில் புதன் பயிற்சி ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். தெரியுதுங்களா? என்னன்னா இந்த வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறீங்க. நம்ம வாழ்க்கையில் விதி விளையாடுது, அதை மதியால் வெல்லுவோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்க. அதனால் ஆன்மீகத்தில் ஈடுபடுறீங்க. நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறத இந்த காலகட்டத்தில் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அது தவிர புனித யாத்திரை, ஆன்மீக பயணம், பிடிச்ச கோவிலுக்கு அல்லது ஏற்கனவே இந்த கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வரணும் ஒரு நேரத்தில் அப்படின்னு முடிவு பண்ண கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வர வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும். அதுபோல் தொழில்துறையில் புதனின் பயிற்சி நல்ல உயர்வை தரும், நன்மைகளை பெற்றுத்தரும். இந்த காலகட்டத்தில் ஷேர் மார்க்கெட், லாட்ரி சீட்டு, திடீர்னு லாபம் வரக்கூடிய தொழில், திடீர்னு அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய துறை, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல வருமானம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது இதெல்லாம். அதுபோல் கணவன் மனைவியிடையே உறவுகள் இனிமையாக இருக்கும். சிந்திக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த புதன் பகவானால் சிந்திக்க ஆரம்பித்து விடுவீர்கள். நான் புதன்னாலே அறிவு சார்ந்த விஷயங்களை செய்ய வைப்பார், சிந்திக்க வைப்பார். இருக்கிற பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது, ஏன் பிரச்சனை வருது, இந்த பிரச்சனைகள் தேவையா, இந்த முரண்பாடு தேவையா, இந்த வாக்குவாதம் தேவையா, இதையெல்லாம் புரிய வைக்கக்கூடிய கிரகம் புதன்.
அதை உங்களுக்கு அற்புதமாக செய்வார். அதுபோல குரு உங்களுடைய ராசிக்கு ராசிநாதனின் பார்வை, குரு உங்கள் ராசிக்கு கிடைக்குது அந்த பார்வை. அது மட்டும் இல்லாமல் லாபாதிபதி சூரியனின் பார்வையும் கிடைக்குது. அப்போ தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நான் சொன்னது மாதிரி அந்த விஷயத்தில் பாருங்கள், கொஞ்சம் நீங்கள் பின்தங்கினாலும், கொஞ்சம் பதட்டத்தை ஏற்படுத்தினாலும், கஷ்டத்தை கொடுத்தாலும், போராட்டத்தை கொடுத்தாலும், சோதனைகளை கொடுத்தாலும், இங்கே தொழிலில் முன்னேற்றத்தை கொடுக்கிறார்கள். குரு பார்வையும் சூரியனின் பார்வையும். அப்போ கடவுளுடைய அருள் உங்களுக்கு சகல காரியத்திலும் வெற்றியை கொடுக்க போகிறது. எதையுமே முன்கூட்டியே யோசிச்சு செய்யுங்க, ஜெயிச்சிடலாம். ஏன்னா அங்கேயே பல சிக்கல்களுக்கு தீர்வு கண்டுருவீங்க. இந்த பிரச்சனைகள் வந்தால் நம்ம இதை செய்யணும். ஒன்று புரிஞ்சுக்கிங்க, நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய வேலைக்கெல்லாம் யோசிக்காமலே டக்குன்னு முடிவெடுத்துடுறோம். ஆனால் ப்ரொஃபஷனல் கொள்ளைக்காரர்கள் இருக்காங்க தெரியுமா? திருடர்கள், கொள்ளையடிக்கிறவங்க, கொலை பண்ணுறவங்க ப்ரொஃபஷனல் உலகம் பூரா இருக்காங்க. அவங்களெல்லாம் திட்டமிட்டு ஏ பிளான், பி பிளான், சி பிளான், டி பிளான் வரைக்கும் வச்சுருப்பாங்க. முன்னாடியே தீர ஆலோசிப்பாங்க. அதாவது அந்த சிந்தனைக்காகவே காலங்களை எடுத்துக்கொள்வாங்க. 1 மாதம், 6 மாதம், 1 வருஷம் அப்படின்னு எடுத்துப்பாங்க, அதை சக்ஸஸாக முடிக்கிறதுக்காக. அப்படி தான் நீங்கள் எந்த ஒரு தொழில் செய்ய ஆரம்பித்தாலும் அல்லது வேலையில் வெற்றி பெறணும் அப்படின்னாலும் விஷயங்களில் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதில் அந்த சில பிளான்களை வச்சுக்கோங்க. ஏ பிளானில் தோற்றோம்னா பி பிளான், இதில் எப்படி அதை சரி பண்ண முடியும், இதில் தோற்றோம்னா இதில் எப்படி சரி பண்ண முடியும், இதில் தோற்றோம்னா இதில் எப்படி சரி பண்ண முடியும், சரியே பண்ண முடியலையா கை விடுவோம், அடுத்ததை பிளான் பண்ணுவோம், நமக்கான நேரம் வரும்போது அதை பிளான் பண்ணுவோம், இப்படிங்கிற மனநிலை வரணும். பிடிவாதமாகவும் இருக்கக்கூடாது. அப்போ பெரிய நஷ்டம் வந்து அதில் நம்ம மூழ்கி போயிடுவோம். இதெல்லாம் மிகப்பெரிய வாழ்க்கை தத்துவம், எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு வேலை செய்தாலும் யோசித்து தான் இனிமேல் செய்வீங்க. உங்களுடைய சுகஸ்தானத்தை குரு பார்க்கிறார். சுகஸ்தானத்தை குரு பார்க்கும்போது உடல்நலை பிரச்சனைகள் நீங்கும். அதுபோல் மனம் அமைதி பெறும், மனசு தெளிவாக சிந்திக்கும். இந்த யோகா அதுபோல் தியானம் இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. மனசை வந்து இனிமேல் குளிர்ச்சியாக வச்சுப்பீங்க. பரபரப்பாக எதுலேயுமே செயல்பட மாட்டீங்க. மனக்குழப்பத்தெல்லாம் இனிமேல் ஈடுபட மாட்டீங்க. ஏன்னா குரு பார்க்கிறார் சுகஸ்தானத்தை. எல்லாத்துலேயும் சுகம் ஏற்படும். அதே நேரத்தில் குரு பயிற்சி நல்லதை எந்த அளவுக்கு செய்கிறாரோ அதுபோல் கெடுதலையும் கொஞ்சம் செய்ய போகிறார். கெடுதல் அப்படின்னா இப்போ ஒரு நல்லவர் இருக்கார் அப்படின்னு வச்சிங்களேன், நம்மளை எவனாவது ஒருத்தன் அடிக்க வரான், பக்கத்தில் நம்ம சொந்தக்காரர் ஒரு நல்லவராக இருக்கார், நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் இவர் நம்ம சொந்தக்காரரு, அடிக்க வரவனை தடுத்து நிறுத்துவார் அப்படின்ட்டு. ஆனால் அதை அவர் செய்ய மாட்டார், ஓரமாக ஒதுங்கிப்பார். ஏன் ஒதுங்குறார்? நாம் செய்கிற விஷயத்தில் நியாயம் இல்லை, அதனால் அவர் ஒதுங்கி நிற்பார். நமக்கு வர வேண்டிய கெட்ட விஷயங்கள் நடக்கும். நம்முடைய எதிராளியோ எதிரியோ துரோகியோ வந்து செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அது வரைக்கும் அவர் அமைதியாக ஒதுங்கி நிற்பார். ஒரு நியாயமில்லாத விஷயங்களை செய்யும் போதோ, அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் போதோ, அல்லது குடும்பத்தில் ஆலோசிக்காமல் சில விஷயங்கள் செய்யும் போதோ, வேலையிலோ தொழிலோ எதுலையாக இருந்தாலும் இப்படி அவசரப்பட்டு செய்கிற செயலில் குரு பகவான் உதவி செய்ய மாட்டார், ஒதுங்கி நிற்பார். அப்போ கெட்ட விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த விஷயமும் குரு பகவானால் நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி 7ஆம் இடத்துல இருந்த குரு இப்போ 8ஆம் இடத்தில் இருக்கிறார். நல்லதையும் கெட்டதையும் உங்களது செயல்களுக்கு ஏற்றது மாதிரி அவர் செய்ய போகிறார். அதுபோல் சனி பகவானை பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில் உச்சமடைகிறார். அதனால் சனி பகவான் எந்த கெடுதலையும் செய்ய மாட்டார். பூர்வ புண்ணிய காரியங்களை கொண்டு இதுக்கு முன்னாடி நல்ல காரியங்கள் செஞ்சுருப்பீங்கள, முன் ஜென்மத்திலேயோ அல்லது இந்த ஜென்மத்திலேயோ நல்ல காரியங்கள் செய்திருந்தால் அதனுடைய அறுவடையை இப்போ செய்வீங்க. அதற்கான பலனை சனி பகவான் கொடுப்பார். நல்லது அதிகம் நடக்கும், கெட்டது நடக்கிறது உங்கள் கையில் இருக்கு. ஆனால் நல்லதை நடத்தி வைக்க சனி பகவான் காத்திருக்கிறார். சனி உங்கள் ராசிக்கு 5 கூடையவர். புது வேலை கிடைக்கும், புதிய தொழில் ஆரம்பிப்பீங்க. ஏற்கனவே செஞ்ச நல்ல விஷயங்களுக்கு இப்போ அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா வேலையில் நல்லா உழைச்சிருப்பீங்க, அதுக்கான ஊதியம் கிடைச்சிருக்காது. தொழிலில் நல்லா செலவு பண்ணியிருப்பீங்க, நல்லா கஷ்டப்பட்டிருப்பீங்க, அதற்கான லாபம் கிடைச்சிருக்காது இதுக்கு முன்னாடி. ஆனால் அதையெல்லாம் இப்போ நீங்கள் வேலையே குறைவாக செஞ்சாலும், குறைவான உழைப்பு தொழிலில் போட்டாலும் அதிக லாபத்தையும் வேலையில் அதிக வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டம் அது. அதாவது முன்னாடி செய்த நல்ல விஷயங்களுக்கு, உழைப்புக்கு பலனை இப்போ நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. அதுபோல் திருமண தடைகள், காரிய தடைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கும். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல யோகங்களையே கொடுக்க போகிறார். பண வரவு தடை இருந்தால் அதை நீக்குவார், தொழில் வளர்ச்சி பெற வைப்பார். இவரும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார். ஒரு பிரபஞ்ச சூட்சமம் தெரியுமா? நம்ம முன்னாடி சொன்னது மாதிரி மனுஷனுடைய வாழ்க்கையில் பிறந்ததிலிருந்து மரணம் வரைக்கும் கோச்சார, அதாவது கோல்சார முறைப்படி நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம் 45லிருந்து 50 வரையான யோகங்கள் கிடைக்கும் அப்படின்னு.
இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது இந்த 4 யோகங்கள். இதை எப்படி நீங்கள் பயன்படுத்திக்க போகிறீங்க? இதை நம்ம முழுசாக நம்பணும். ஜோதிடத்தை நம்பி இந்த வீடியோவை பார்க்க வந்துட்டாலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். முழுசாக புரிஞ்சிக்கிறது தான் மிகப்பெரிய திறமை. இதை புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நாம் பயன்படுத்துகிறோமா வாழ்க்கையில் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா கடவுள், பிரபஞ்சம், ஆன்மீகம், பரிகாரம், ஜோசியம் இது எல்லாமே மூட நம்பிக்கை. யார் சொல்கிறது? கோடீஸ்வரனாக இருக்கிற ஒருத்தன் சொல்லுவான். அவன் என்ன தெரியுமா பண்ணுவான்? வீட்டுக்கு 10 ஜோசியரை வச்சுப்பான். நாம் அவன் பேச்சை கேட்டுட்டு ஏழைகளுடைய விகிதாச்சாரம் இருக்குல்ல, 90%, 80% இதெல்லாம் குறைஞ்சிக்காமல் நம்ம பார்த்துப்போம். குறைஞ்சிடக்கூடாது. அது சந்தோஷமாக நம்ம வாழ்ந்துட்டோம்னா, அந்த கோடீஸ்வரனுக்கு ஈக்குவலாக நம்ம வாழ்ந்துட்டோம்னா, புகழ் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அடைஞ்சிடக்கூடாது. அதுக்கு தான் நம்மளை தட்டி வச்சுருக்காங்க ஆன்மீகம், ஜோதிடம், பரிகாரம் எல்லாமே மூட நம்பிக்கை அப்படின்னு. இது நம்முடைய சாபம். நம்மளும் கோடீஸ்வரன் ஆகிட்டா அப்புறம் அவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அப்படி ஒரு வாய்ப்பு தான் இந்த 90 நாளில் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நீங்கள் எந்த விகிதாச்சாரத்தை அதிகப்படுத்த போகிறீங்க? கோடீஸ்வர விகிதாச்சாரமா அல்லது ஏழ்மை அப்படிங்கிற விகிதாச்சாரமா? இந்த யோகங்களை முழுசாக நம்ம அடையணும் அப்படின்னா இந்த 3 முக்கியமான விஷயங்கள் நமக்கு தேவை. நம்பிக்கை, உழைப்பு, ஆன்மீகம், அதாவது பரிகாரம். துலாம் ராசி நண்பர்களுக்கான கோவிலை பார்த்தோம்னா சுக்கிரனுடைய அம்சம் என்னன்னு பார்த்தோம்னா கலை உணர்வு, அழகு, ஒரு கவர்ச்சி இதையெல்லாம் கொண்டவர் சுக்கிரன். அது மட்டும் இல்லை, சிற்றின்பத்தில் கிங்கு சுக்கிர பகவான். அதுபோல் நீதி தவறாதவர்கள், வியாபார நுணுக்கம், தொழில் நுணுக்கம், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை எப்படி தேக்கலாங்கிற அந்த நுணுக்கம் இதெல்லாம் உங்களுக்கு உண்டு. அப்போ இந்த ராசி நண்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம், போக வேண்டிய ஆலயம் எதுன்னு பார்த்தோம்னா திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிக்கு பக்கத்தில் இருக்கிற ஐயம்பாளையத்தில் சிறு குன்றின் மீது எழுந்தருளி இருக்கும் உத்தமராய பெருமாளை வழிபடுவது நல்ல நன்மைகளை கொடுக்கும். ஆளுமை திறன் அதிகம் கொண்டவர்களாகவும் அநியாயத்தைக் கண்டு அஞ்சாதவர்களாகவும் உங்களை விளங்க வைப்பார்கள். இந்த பெருமாளை வழிபடுறதுனால கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடுமாற்றங்கள் நீக்கப்படும். பல நேரத்தில் குழப்பமடைவீங்க. இதை தேர்ந்தெடுக்கலாமா, இதை தேர்ந்தெடுக்கலாமா? இந்த தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய அங்கத்தை வகிக்கும், மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏற்படுத்தும். சரியானதை நீங்கள் தேர்ந்தெடுக்கல, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வாழ்க்கை பூரா எல்லா விஷயத்துலையும் இதை பொருத்தி பாருங்கள். குடும்பத்தில் கணவன் மனைவியை தேர்ந்தெடுக்கிறதுல, வேலையை தேர்ந்தெடுக்கிறதுல, வாழ்கிற வாழ்க்கை அதை தேர்ந்தெடுக்கிறதுல, இருக்கிற இடத்த தேர்ந்தெடுக்கிறதுல, குடியிருக்க போகிற வீட்டை தேர்ந்தெடுக்கிறதுல, இப்படி தேர்ந்தெடுப்பு அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அதில் இருக்கிற குழப்பத்தை எல்லாம் இந்த பெருமாள் தீர்த்து வைப்பார், தடுமாற்றங்களை நீக்குவார். அதனால் இந்த கோவிலுக்கு வாழ்க்கையில் ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. உங்கள் ராசிக்கான கோவில். பூர்வ ஜென்ம பலன்களை இது கொடுக்கும். பாவங்கள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அதனால் கண்டிப்பாக துலாம் ராசி நண்பர்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. உங்கள் வாழ்க்கையை மாற்ற வெற்றி வாகை சூட வரும் இந்த 4 கிரகங்களுடைய யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நம்ம எப்பொழுதுமே ஒவ்வொரு பரிகாரம் சொல்லிகிட்டே வரோம். எந்தெந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்கோ, எதெல்லாம் சரியாகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அதற்கான பரிகாரத்தை பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் இருக்குது. அதனால் இந்த வீடியோவில் நம்ம ஒரு பரிகாரத்தை சொல்ல போகிறோம். நீங்கள் பணக்காரர் ஆகணும் அப்படின்னா வேகமாக உழைக்கணும். உழைப்பு மட்டும் போதாது, அதனோட நீங்கள் செய்கிற பரிகாரங்கள் மிக முக்கியமானது. ஏன்னா பணக்காரராக செய்யும் முயற்சிகள், உழைப்பு, அதில் ஒரு பலம் வேணும்ல, சோர்ந்துடக்கூடாதுல்ல. அப்போ தோல்விகளே இல்லாமல் அந்த உழைப்புக்கான பலம் நமக்கு கிடைக்கும். நீங்கள் ஓய்வு இல்லாமல் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போ ஓடிக்கிட்டே இருக்கும்போது உடலில் சோர்வு ஏற்படும், சோம்பேறித்தனம் உருவாகும். பல எதிரிகள், பல துரோகிகள் நமக்கு தடைகளை ஏற்படுத்துவார்கள். இதெல்லாம் உங்கள் உள்ளத்துக்குள்ளார புகுந்து உங்கள் முயற்சிக்கான தொய்வை ஏற்படுத்தும். அதெல்லாம் விரட்டி அடிக்கணும் அப்படின்னா, அயராமல் உழைக்கணும் அப்படின்னா அதற்கான சக்தி நாம் செய்கிற பரிகாரத்தில் மட்டும்தான் கிடைக்கும். இதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ அது மாதிரியான ஒரு பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பச்சை கற்பூரத்தை வச்சு நம்ம வேகமாக பணக்காரராக ஒரு எளிமையான பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோம். நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கிற வறுமை முற்றிலும் நீங்கி, கந்திஷ்டிகள், கெட்ட சக்திகள், கவலைகள், துன்பங்கள், அடிக்கடி நடக்கிற துயரங்கள், குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகள் இதெல்லாம் தீர்ந்தா மட்டும்தான் நம்ம குடும்பத்தில் செல்வங்கள் சேரும். அதற்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையெல்லாம் போக்கக்கூடிய இந்த பச்சை கற்பூர பரிகாரம் மிக மிக முக்கியமானது. எல்லாருக்குமே பலன் தரும். இந்த பரிகாரத்தால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகள் எல்லாமே தீரும். கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை,
தொழில் பிரச்சனை, வேலையில் இருக்கிற பிரச்சனை, கண் திருஷ்டி பிரச்சனை, எதிர்மறை சக்திகள், கெட்ட சக்திகள் நம்ம வீட்டில் இருந்தாலும் அது விலகிடும். செல்வ வளங்களை நம்ம வீட்டுக்கு கொண்டு வரும். பணத்தில் இருக்கக்கூடிய தடைகளை அது நீக்கும். அப்படியான ஒரு பரிகாரத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கல்லுப்பு பச்சை கற்பூரம் சேர்த்து செய்யக்கூடிய பரிகாரம் இது. சரி, இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படின்னா, வாரத்துக்கு ஒரு நாள், மொத்தம் 9 வாரங்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தவிர மற்ற எந்த கிழமையில் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை ஆரம்பிக்கலாம். எந்த கிழமையில் நம்ம ஆரம்பிக்கிறோமோ 9 வாரமும் அதே கிழமையில் இந்த பரிகாரத்தை நம்ம செய்யணும். அதுபோல் பொதுவாகவே நம்ம குடும்பத்தில் கஷ்டம் அப்படின்னு வந்ததுன்னா முதல்ல குலதெய்வத்தை தான் நம்ம வணங்கணும். இந்த குலதெய்வத்தால் மட்டும்தான் மற்ற தெய்வத்திடமிருந்தும் பிரபஞ்சத்திடமிருந்தும் நம்முடைய பலன்களை பெற்றுத்தர முடியும். அது குலதெய்வத்துக்கு மட்டும்தான் அந்த சக்தி உள்ளது, நமக்காக போராடும். அப்படிப்பட்ட குலதெய்வத்தை நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது. மாதத்துக்கு ஒரு முறையாவது அல்லது 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது நம்ம குலதெய்வ வழிபாடு செய்யணும். அது இல்லாமல் குலதெய்வத்தை நினைக்காம வருஷம் பூரா போய் கும்பிடாமல் இருந்தோம் அப்படின்னா பல பிரச்சனைகள் நம்ம குடும்பத்துக்கு வரும். அந்த பிரச்சனையை அந்த குலதெய்வம் தடுக்காது. இது பெரும் பிரச்சனை. அதனால் முதல்ல இந்த பரிகாரத்துக்கு குலதெய்வ வழிபாட்டை நடத்திப்போம். இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடி குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரணும். அப்படி இல்லைன்னா வீட்டிலேயே குலதெய்வத்தை நினச்சி குலதெய்வ படத்துக்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி வைங்க. அந்த தீபத்தில் இலுப்ப எண்ணெய், பசுனை, வேப்பெண்ணெய் இது கலந்த முக்கூட்டு எண்ணெயை ஊற்றிக்கலாம். இல்லைன்னா சுத்தமான நெய்யை ஊற்றிக்கிங்க. நெய்வேத்தியமாக கல்கண்டு வச்சுங்க. காலையில் ஏந்திரிச்சு குளிச்சுட்டு வழக்கம் போல் நம்ம வீட்டு வாசலில் பச்சரிசி மாவால் கோலம் போட்டுட்டு நம்ம பூஜை அறையிலையும் கோலம் போட்டுக்குங்க. ஏதோ ஒரு சாமி கோலம் போட்டுக்குங்க. அடுத்தது வழக்கம் போல் கற்பூரம், அகர்பத்தி, தூபம் இதெல்லாம் ஏற்றி வீட்டை தெய்வீக மனம் கமகமக்கிறது மாதிரி வச்சுக்குங்க. அடுத்தது இஷ்ட தெய்வங்கள் எதுவோ அதை கும்பிட்டுக்குங்க. ஒரு எச்சில் படாத தட்டில் கல்லுப்பை பரப்பி வைங்க. அதுக்கு மேலே ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரத்தை வச்சுக்கிங்க. மனசில் சிவனை, லட்சுமி தேவியை மனசார வேண்டிக்கிட்டு அந்த கற்பூரத்தை ஏற்றுங்க. இதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பச்சை கற்பூரம் தரமானதா அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. எல்லாத்துலேயும் கலப்படம் இருக்குது, தரமானது இல்லை. காசுக்காக எதை வேணாலும் விற்கிறாங்க. அதனால் கலப்படம் இல்லாத சுத்தமான கற்பூரம் அப்படின்னா ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். சுத்தமானதா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, சுத்தமான கற்பூரம் 75% கண்ணாடி மாதிரியே தெரியும். 50% தான் கண்ணாடி மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா அது கலப்படமான கற்பூரம். அதனால் கவனமாக இந்த விஷயத்தில் இருங்க. அப்போ தான் முழு பலனும் நமக்கு கிடைக்கும். அதுபோல் கலப்படம் இல்லாத கற்பூரம் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற குட் பேபி இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 9043688626 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். குட் பேபி கலப்படம் இல்லாத சுத்தமான கற்பூரம் இவங்கள்ட்ட கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி வாசம் செய்கிற 9 பொருட்கள் கலந்த பச்சரிசி கோலமாவு கட்டி, கோலமாவு பொடி, காவி பொடி, பஞ்சகவ்ய விளக்கு, பஞ்சகவ்ய சாம்பிராணி, கப் சாம்பிராணி, தீப எண்ணெய், பஞ்சக்கூட்டு எண்ணெய், முக்கூட்டு எண்ணெய், பூஜை கற்பூரம், அகர்பத்தி, பஞ்சகவ்ய அகர்பத்தி, சுத்தமான நெய் இது எல்லாமே இவங்கக்கிட்ட தரமானதாகவும் சுத்தமானதாகவும் கலப்படம் இல்லாத பூஜை பொருளாகவும் இருக்குது. மொத்தம் 25 வகையான பூஜை பொருட்கள் இவங்கள்ட்ட இருக்குது. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க. கண்டிப்பாக முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ரீசேலும் இவங்கள்ட்ட வாங்கி பண்ணலாம். நம்மள்ட்ட பிஸ்னஸே இல்லை, வாழ்க்கையில் ஏதோ ஒரு வேலை செய்யணும், தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இவங்கள்ட்ட ரீசேலாக வாங்கி சேல்ஸ் பண்ணுங்கள். தரமான பொருள், கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா வகையான பலன்களும் கிடைக்கும். அடுத்தது இந்த பச்சை கற்பூரத்தை ஏற்றிருப்பீங்க, எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். மனசை ஒருநிலைப்படுத்தி வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றல், கந்திஷ்டி எல்லாமே விலகக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். துர்கா தேவியினுடைய திருஷ்டி மந்திரம். ஏன்னா முதல்ல நம்ம வீட்டில் இருக்கிற கெட்ட சக்திகளும் எதிர்மறையான சக்திகளும் கந்திஷ்டிகளும் பிரச்சனைகளும் போகணும் அப்படின்னா இந்த மந்திரம் மிக முக்கியமானது. ஓம் ஹ்ரீம் தும் திருஷ்டி நாசினியை வித்மகே தும் ஹ்ரீம் ஓம் துஷ்ட நாசினியை தீமகி தந்தோ திருஷ்டி துர்கா பிரசோதயாத் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். என்னைக்கு நீங்கள் விரதம் இருக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு 27 முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அடுத்தது செல்வங்களை குவிக்கக்கூடிய மகாலட்சுமி மந்திரம். ஸ்ரீ சுக்ல மகா சுக்லே நவாங்கே ஸ்ரீ மகாலட்சுமி நமோ நமக அப்படிங்கிற இந்த மந்திரம் 108 முறை இந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா மிகப்பெரிய பலன் இருக்குது. அதனால் 108 முறை உட்காந்து சொல்லுங்கள். அரை மணி நேரம் ஆனாலும் சரி, 1 மணி நேரம் ஆனாலும் சரி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். கடை இல்லை வியாபார இடத்துல கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம்.
எல்லா திசையிலிருந்தும் ஜனங்களை இழுக்கக்கூடிய, மக்களை இழுக்கக்கூடிய, வசீகரம், ஜனவசியம் செய்யக்கூடிய இந்த மந்திரம் மிக மிக முக்கியமான மந்திரம். அடுத்தது பச்சை கற்பூரம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம், அது வரைக்கும் பிரார்த்தனை செஞ்சுக்கிங்க. நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ வைங்க. கற்பூரம் அணைஞ்சதுக்கப்புறம் தட்டில் இருக்கிற உப்பை ஒரு ஜக்கிலையோ ஒரு பக்கெட்லேயோ ஒரு பாத்திரத்துலேயோ கொட்டுங்க. கொஞ்சம் தண்ணியை ஊற்றுங்க. அந்த உப்பு கரையிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தொடாமல் அப்படியே யார் கால்லையும் படாமல் ஒரு மரத்தடியிலையோ இல்லை ஆற்றுலையோ இல்லை ஒரு ஓரமாகவோ இதை ஊற்றுருங்க. யார் கால்லையும் இதை படக்கூடாது. இது மாதிரியே நீங்கள் தொழில் செய்கிற இடத்துலையும் செய்யலாம். 9 வாரங்கள் இப்படி செஞ்சுக்கிட்டு வரீங்க அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத தீய சக்திகள், பணத்தை தடை ஏற்படுத்துகிற கெட்ட சக்திகள், இது எல்லாமே நீங்கும். இழந்த சந்தோஷத்தையும் நிம்மதியையும் செல்வங்களையும் பெறுவதற்கான இந்த பரிகாரம் மிக முக்கியமாக உங்களுக்கு கை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ இருக்கிற அந்த 4 ராஜயோகங்களையும் உங்கள் வசம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சக்தி இந்த பரிகாரத்துக்கு உண்டு. அதனால் நம்பிக்கையோட செய்யுங்க. கெட்ட சக்தி, கண்திஷ்டி, எதிர்மறை ஆற்றல் இது எல்லாமே விலகிடும். செல்வங்களை உங்கள் வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்க்கும் இந்த பரிகாரம். இப்போ யோகத்தில் 4 யோகம் சொன்னோம். கஜகேசரி யோகம், சசயோகம், சசிமங்கல யோகம், சுக்கிர ஆதித்ய ராஜயோகம். இந்த 4 யோகங்களும் உங்களுக்கு எப்படி செயல்பட போகுது, எப்படி கை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, சந்திரன் குருவுடன் சேர்ந்திருந்தாலும் அல்லது சந்திரன் குருவுக்கு 4, 7, 10 போன்ற கேந்திரஸ்தானத்தில் அமைந்திருந்தாலும் அல்லது சந்திரனை குரு பார்வையிட்டாலும் இந்த கஜகேசரி யோகம் செயல்பட ஆரம்பிக்கும். அது செயல்பட ஆரம்பித்தாலே எதையும் எதிர்த்து நிற்கக்கூடிய வலிமை, ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். அதுபோல் புகழ், நல்ல குணம், தொண்டு செய்கிற மனம், பெரும் செல்வம், நுணுக்கமாக யோசிக்கிற நுண்ணறிவு, கல்வியில் உயர்கல்வி, குடும்பம் உயர்ந்த குடும்பமாக மாறுவது, எத்தனை ஜென்மங்களிலும் இந்த புகழ் குறையாதது, நிலைத்திருக்கும் புகழ், இதெல்லாம் கிடைக்கும். கஜகேசரி யோகம் உங்களுக்கு வந்துவிட்டால். ஆனால் அந்த யோகத்தை நீங்கள் சரியாக ஆக்டிவேட் பண்ணணும். என்னதான் உங்களுக்கு யோகம் இருந்தாலும் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய அந்த சாவி உங்ககிட்ட தான் இருக்குது. அப்போ நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். இதில் குறிப்பாக தொழில் வியாபாரம் மந்தமாக இருந்தால் ஸ்பீடு உருவாகும், சூடு பிடிக்கும். போட்டிகள், பொறாமைகள், எதிரிகள் தொல்லை இதெல்லாம் தொழிலை விட்டு நீங்கும். தனிக்காட்டு ராஜா மாதிரி செயல்படுவீங்க தொழிலில். அதுபோல் உத்தியோகத்தில் அத்தனை திறமைகளும் வெளிவரும். எவ்வளவு பெரிய வேலை கொடுத்தாலும் உங்கள் உயர் அதிகாரிகள் அந்த வேலையை சரியாக கச்சிதமாக செஞ்சு முடிப்பீங்க. இது போன்ற காலகட்டத்தில் என்ன பண்ணோம், உங்களுக்கு இருக்கிற பெரிய மைனஸ் பாயிண்டான கோபத்தை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் வெற்றி தான். நல்ல மதிப்பு, மரியாதை ஏற்படும். எல்லாருடைய அன்புக்கும் நம்பிக்கைக்கும் நீங்கள் பாத்திரமாவீங்க இந்த கஜகேசரி யோகம் வந்தால். அதுபோல் சசயோகம், சனி பகவான் ஆட்சி உச்சங்களில் கேந்திரத்தில் நிற்கும்போது இந்த யோகம் செயல்பட ஆரம்பிக்கும். அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும், சொத்துக்கள் வாங்குவீங்க, ஆபரணங்கள் வாங்குவீங்க, வாகனங்கள் வாங்குவீங்க, அதுபோல் கனவு வீட்டை கட்டுவீங்க, உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைக்கும். இந்த சசயோகம் ஆரம்பிச்சது அப்படின்னா வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களது வேலை உழைப்பால் இருக்காது, மூளையால் செயல்பட வைக்கும் இந்த யோகம். அதே நேரத்தில் எத்தனை போராட்டங்களை நீங்கள் சந்தித்தாலும் முடிவில் வெற்றி அப்படிங்கிறத மட்டும் எழுதி வச்சுக்கோங்க இந்த யோகம் வந்துச்சுன்னா. ஏன்னா சில பேர் நமக்கு வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமா ஒரு விஷயத்தில், ஒரு தொழிலையோ வேலையிலையோ அப்படிங்கிற குழப்பத்திலே வெற்றியை நழுவ விட்டுருவாங்க. இங்கே நீங்கள் என்ன நினச்சிக்கணும், எந்த ஒரு வேலையை தொழிலை செஞ்சாலும் நமக்கு வெற்றி எழுதப்பட்டு விட்டது, நம்ம கடந்து சென்று கொண்டே இருப்போம். எதுவாக இருந்தாலும், எந்த தடையாக இருந்தாலும், எந்த கஷ்டமாக இருந்தாலும், உழைப்பாக இருந்தாலும் செஞ்சுக்கிட்டு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருப்போம். வெற்றி நமக்குத்தானே அப்படின்னு எழுதி வச்சுட்டு நீங்கள் வேலை செய்யுங்க. சொல்லி அடிக்கும் இந்த சசயோகம். வெற்றி அப்படின்னா வெற்றி தான். தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபம், வேலையை பொறுத்த வரைக்கும் பண வருமானத்தையும் பதவி உயர்வையும் கொண்டு வரும், தொழில் முன்னேறும். அதுபோல் குடும்பத்திலையும் வேலையிலையும் தொழிலையும் இருக்கிற பிரச்சனைகளை நீக்கி சந்தோஷங்களை கொண்டு வந்து கொடுக்கும். இந்த சசயோகத்துக்கு அவ்வளவு வலிமை உண்டு. அதுபோல் சசிமங்கல யோகம், சந்திரன் சம்பந்தப்படும் யோகங்களில் இந்த யோகம் மிக முக்கியமானது. சந்திரமங்கல யோகம், செவ்வாய் மற்றும் சந்திரன் ஆகிய கிரகங்கள் சம்பந்தப்பட்ட யோகம் இது. இந்த யோகம் செயல்பட ஆரம்பிச்சது அப்படின்னா பெண்களுடைய பூவுக்கும் பொட்டுக்கும் வலு சேர்க்கும். திருமணமாகலையா, திருமணத்துக்கான ஏற்பாடு நடக்கும். தனியாக இருக்கீங்களா, ஒரு காதலனோ காதலியோ கிடைப்பாங்க, அன்பான காதலன், அன்பான காதலி. அதுபோல் திருமணம் ஆயிடுச்சா குழந்தை பாக்கியம் அமையும். இந்த பாக்கியத்தை கொடுப்பவர் மங்களக்காரகனான செவ்வாய் பகவான். அதுபோல் சந்திரனுக்கு சசிங்கிற பேரும் உண்டு. அதனால் சசிமங்கல யோகம்
ஆரம்பிச்சது அப்படின்னா உங்களுக்கு எதிர்பாராத தனவரவு, செல்வாக்கு, அதிகாரம், எடுத்த காரியத்தில் டக்கு டக்குன்னு வெற்றி ஆகிட்டே போயிட்டுருப்பீங்க. வெளிநாட்டு பணம், வெளிநாட்டு பயணம், எந்த துறையாக இருந்தாலும் அதில் சாதிக்கக்கூடிய அமைப்பு, குறிப்பாக அரசியலில், அரசு துறையில் மிகப்பெரிய பதவி உயர்வை இந்த சசிமங்கல யோகம் கொடுக்கும். மறைமுக எதிரிகள்லாம் பொசிக்கிடும், இருக்க மாட்டாங்க. அதுபோல் கலைத்துறையினருக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கக்கூடியது இந்த சசிமங்கல யோகம். அவங்களாம் அற்புதமான ஒரு அமைப்பு. என்னென்னா பெரிய பெரிய நிறுவனங்கள்லேருந்து அழைப்பு வரும், திடீர்னு உங்களை திக்குமுக்காட வச்சிரும், சந்தோஷப்படுத்திடும் இந்த யோகம். அப்போ கனவு மெய்ப்பட வைக்கக்கூடிய யோகம் இந்த சசிமங்கல யோகம். அடுத்து பார்த்தோம்னா சுக்கிர ஆதித்ய ராஜயோகம். 9 கிரகங்களில் மிக மிக தனிமை வாய்ந்த கிரகம் சுக்கிரன். குரு பகவான் எப்படியோ செல்வங்களுக்கு அதுபோல் சுகங்களுக்கு அரசன் சுக்கிர பகவான். மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு தனிச்சிறப்பு இந்த சுக்கிரனுக்கு உண்டு. என்னன்னா அனைத்து லக்கணங்களுக்கும் கேந்திரங்களில் ஆட்சி அல்லது உச்சம் பெறக்கூடிய ஒரே ஒருவர் இந்த சுக்கிர பகவான் தான். மற்ற கிரகங்களுக்கு இந்த சிறப்பு இல்லை. நல்ல மனைவி, வீடு, வாகனம், நகை, சொத்து, ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை அள்ளி கொடுத்து விட்டு போகக்கூடிய யோகம் தான் இந்த ராஜயோகம். அதுபோல் லௌகிக வாழ்க்கைக்கும் சுகங்களுக்கும் சுக்கிரனே அதிபதி. ஒரு மனுஷனுக்கு இந்த லௌகிக வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்னா பணம், பொருள், பதவி, உணவு, உறைவிடம் இதெல்லாம் மிக பிரம்மாண்டமாக கிடைக்கும். எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இதெல்லாம் கிடைக்கும். அப்போ இது கிடைச்சிட்டாலே ஒரு மனுஷன் பிறவி சுகத்தை அடைந்து விடுவான். வம்ச விருத்திக்கு அதிபதி சுக்கிரன். மிக முக்கியமான விஷயம். ஏன்னா என்னதான் நம்மள்கிட்ட செல்வங்கள் இருந்தாலும் குழந்தை செல்வம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை முழு திருப்தி அடையாது. நிம்மதியாக வாழறது என்ன, நிம்மதியாக சாகக்கூட முடியாது. இந்த குழந்தை செல்வம் இல்லைன்னா அந்த செல்வத்தை கொடுக்கக்கூடியவர் வம்ச விருத்திக்கு அதிபதி சுக்கிரன். அப்போ துலாம் லக்னத்துக்கு சுக்கிரன் லக்னாதிபதியாக வருகிறார். அவருடைய லக்னத்தில் ஆட்சி பெறுறது இந்த யோகத்துக்கு நல்ல சிறப்பு உண்டாகும். லக்னத்துக்கு அவரே அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறார். 20 வருடம் வரக்கூடிய இந்த சுக்கிர தசையில் ஒரு பாதி 10 வருஷங்கள் நல்ல யோகத்தை அள்ளி கொடுத்து விடும். இந்த காலகட்டத்தில் யாராவது சுக்கிர திசை நடக்கிறவங்க இருந்தாங்கன்னா நல்லா பயன்படுத்திக்கங்க. அமைதியாக இருந்து இந்த திசையை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, இந்த யோகத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. சுக்கிர திசையில் 20 வருஷம் இருக்குன்னா 10 வருஷம் நல்ல யோகத்தை கொடுக்கும், 10 வருஷம் சோதனையை கொடுக்கும். நீங்கள் சோதனையை கண்டு யோகத்தை அடைந்தாலும் சரி, சூதானமாக இருந்துக்குங்க. யோகத்தை அடைஞ்சதுக்கப்புறம் சோதனைகள் வந்தாலும் நிதானமாக தைரியமாக செயல்பட ஆரம்பிச்சிருங்க. ஆனால் யோகங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு 10 வருஷம் உண்டு. துலாம் ராசிக்கு 6இல் உச்சமடைவதால் நன்மையும் தீமையும் கலந்த பலன்களை உங்களுக்கு தருவார். அதே நேரத்தில் துலாம் ராசி நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிக வரவு உண்டு, ஆனால் செலவுகளும் உண்டு. மருத்துவ செலவுகள், வாங்கின கடனை கொடுக்கறதுல பிரச்சனைகள். நீங்கள் கடனை அடைச்சிட்டிங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் வட்டி தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேங்கில் இருந்தாலும் சரி, வட்டிக்கு வெளியில் வாங்கியிருந்தாலும் சரி, இந்த பிரச்சனைகள்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும். வட்டி கட்டுறதுக்கே உங்களது வருமானம் சம்பாதிக்கும் போது திருப்தியாக இருந்தாலும் வட்டி கட்டும் போது மனசு ரொம்ப கோவப்படும், ஆத்திரப்படும், மன உளைச்சலுக்கு தள்ளப்படுவீங்க. இந்த மாதிரியான விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. வந்த வழி தெரியாமல் போகிறது மாதிரியான சூழ்நிலை இருக்கும். சுப நிகழ்ச்சிகள்லாம் நிறையா வரும். எச்சரிக்கையோடு செயல்படுறது நல்லது. இது வரைக்கும் யோகங்களை பற்றி பார்த்தோம். வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம். இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நடக்கணும், இந்த யோகங்களை அனுபவிக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் நம்பிக்கை. நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் இந்த யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் செல்வங்களையும் நம்ம பெற முடியும். இதெல்லாம் நம்பாமல் நம்ம எப்பொழுதுமே சொல்லிகிட்டு இருப்போம். ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நம்பிக்கை இழந்து நான் எதுக்குமே லாக்கில்லை, என்னால் எதுவுமே முடியாது, என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே கிடையாது, என்ன முயற்சி பண்ணாலும் என்னால் ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற வார்த்தை நம்ம வாயிலிருந்து வந்தது அப்படின்னா நெகட்டிவ் செல்ஃப் டாக் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த வார்த்தைக்கு. இதுவே நம்முடைய வாழ்க்கையை முன்னேற விடாமல் தடுக்கக்கூடியது. எப்பொழுதுமே இது போன்ற வார்த்தைகளை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தாதீங்க. மயிலறகே ஆனாலும் அதிகமானால் வண்டியின் அச்சாணி முறிந்துவிடும். யார் சொன்னது? வள்ளுவர். மயிலறகு வெயிட் இருக்காது, ஆனால் அதுவே அதிகமாக வண்டியில் ஏற்றுனா அச்சாணி கூட முறிஞ்சிடும். அப்படித்தான் விரக்தி, வெறுப்பு இது போன்ற உணர்ச்சிகளை நம்ம மனசுலேருந்து வெளியேற்றாமல் அடுக்கி வச்சுக்கிட்டே இருந்தோம்னா மனதின் அச்சாணி நிம்மதி முறிந்துவிடும். அது முறிஞ்சி அப்படின்னா அடுத்து நம்ம வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடியாது, வாழ்க்கை இல்லை அப்படின்னு நினைப்போம். அதனால் பிரச்சனைகளை அவ்வப்போது மன்னித்து மறந்து கடந்து விடுவது மிக மிக நல்லது. குப்பையை நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தோம்னா சுமையாகி நம்மளை மூடிடும், சமாதி ஆக்கிடும். மனம் நிம்மதியாக இருந்தால் தெளிவாக சிந்தித்து செயல்படுவோம். பிரச்சனைகளுக்கான தீர்வு தெளிவாக கிடைக்கும். சங்கடம் விலகி சந்தோஷம் குடியேறும். அதுக்குத்தான் இந்த ஆன்மீகம். எந்த அளவுக்கு ஆன்மீகத்தில் நம்ம பயணிக்கிறோமோ அந்த அளவுக்கு மனசு தெளிவாகும்,
மனசு தெளிவான சிந்தனை கிடைக்கும். சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம். வாழ்க்கையில் எந்த முயற்சி செஞ்சாலும் அதில் வெற்றி கிடைக்கும். நீங்கள் உண்மையிலே நல்லவர் தான், அதில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு தேவையில்லை. ஆனால் உங்களை பற்றி மோசமாக நினைக்கிறீங்கள, அதுதான் இங்கே பிரச்சனை. உங்களுடைய விமர்சனம்னு ஒன்று இருக்குது. உங்கள் மனசு ஒன்று சொல்லும், நீ எதுக்குமே லாக்கில்லை அப்படின்னு உங்கள் மனசு சொல்லுது. உங்கள் உள்ளுக்குள்ளார ஒரு குரல் கேட்குது இந்த மாதிரி அப்படின்னா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். எத்தனை நல்ல விஷயங்களை நீங்கள் சாதிச்சிருக்கீங்க, எத்தனை போராட்டங்களில் நீங்கள் போராடி இருக்கீங்க, எவ்வளோ பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிருக்கீங்க, எவ்வளோ பேருக்கு நல்லது செஞ்சுருக்கீங்க, நல்லவங்களா வாழ்ந்திருக்கீங்க. இதை அந்த நிமிஷத்தில் நினச்சி பாருங்கள். நீ எதற்கும் லாக்கில்லை அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலடி கொடுங்கள். இது மிகப்பெரிய குற்றச்சாட்டு அப்படி ஒன்றும் இல்லை. நான் நல்லவன், என்னால் எதுவுமே முடியும் அப்படின்னு உங்களுக்குள்ளார கேட்குற அந்த குரலுக்கு பதில் சொல்லுங்கள். எதிர்மறை எண்ணங்கள் தோன்றப்படலாம், அதை வாய்விட்டு சத்தமாக சொல்லுங்க. என்ன சொல்லுதோ, நீ எதற்கும் லாக்கில்லை, நீ எதற்கும் லாக்கில்லை, நீ நல்லவன் இல்லை, உன்னால் எதுவுமே முடியாது அப்படின்னு உள்ளுணர்வு சொல்லிச்சுன்னா சத்தம் போட்டு அதை சொல்லுங்க. அப்போ அதை கேட்டுட்டு உங்களுக்கே சிரிப்பு வரும். எவ்வளவு கேலி கூத்தா உங்களை நீங்களே நினச்சிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு புரிய வைக்கும். உடனே எதிர்மறை எண்ணத்தை நிறுத்தி விடுவீர்கள். போதும், எனக்கு வேலை இருக்குது, நான் அப்புறமா உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு உங்களுடைய உள்மனசுக்கு பதில் சொல்லிட்டு உங்கள் வேலையை தொடர ஆரம்பிச்சிருங்க. உங்களை பற்றின நேர்மறையான நல்ல விஷயங்களை அடிக்கடி யோசிங்க, அடிக்கடி வாய்விட்டு சொல்லுங்க. எதிர்மறையான சுய பேச்சு மெதுவாக மறைஞ்சிடும், நேர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்கும். உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டிய காலகட்டத்திற்கு அது கொண்டு சேர்க்கும். அப்படி செஞ்சீங்க அப்படின்னா வெற்றி வாகை சூட வரும். இந்த 4 கிரகங்களுடைய சேர்க்கை 4 ராஜயோகங்களையும் உங்களை அனுபவிக்க வைக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு அற்புதமான பலன்களை நம்ம சந்திக்கலாம்.